வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வயதுக்கு வந்த மகளை வளர்க்க வேண்டியது அப்பாவா அம்மாவா என்னும் தலைப்பில் புதிய வீடியோ. உண்மையில் உங்கள் டீனேஜ் மகளுக்கு அம்மாவை விட அதிகம் தேவை அப்பாதான். உறவு முறைகளே மிகவும் அழுத்தமானது தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள உறவுதான் என்கிறார் பல அறிஞர்கள். தந்தையின் சரியான வழிகாட்டுதல், அன்பு, அரவணைப்பு இல்லாதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். ஒரு டீனேஜ் மகளுக்கு அப்பா என்பவர் வெறும் ஒரு நபர் அல்ல, ஒரு நண்பர், பாதுகாவலர், ஊக்கமூட்டுவர், உற்சாகப்படுத்துபவர், தன்னம்பிக்கை வளர்ப்பவர், நம்பிக்கை ஊட்டுபவர், பண்புகளை ஊட்டுபவர், வழிகாட்டி என எக்கச்சக்க முகங்கள் அவருக்கு இருக்க வேண்டும். ஒரு பெண் முதலில் சந்திக்கும் அவளுடைய அப்பா தானே. அப்பாவிடமிருந்துதான் அவள் ஒரு ஆணுக்குரிய இலக்கணங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறாள். ஆண் என்பவனின் குணாதிசயங்களை கற்றுக்கொள்ள ஆண் என்பவனின் தேவைகளை கண்டுகொள்கிறாள். எனவே மகள் மழலையா இருக்கும் போதே எல்லா வகையிலும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டியது அப்பாவின் கடமையாகிறது. சின்ன வயதில் மழலையாய் சிரித்தை சினுங்கையில் அழகாய் ஆடைகள் வாங்கி கொடுப்பதாலும் சரி, பென்சில் ரப்பர் வாங்கி கொடுப்பதாலும் சரி, ரொம்ப ஈடுபாடு காட்டுவீர்கள் என எல்லாவற்றையும் தேடி தேடி வாங்குவீர்கள். மகளும் ரொம்பவே சாமர்த்தியமாய் உங்கள் கழுத்தை கட்டி கொண்டு கன்னத்தில் முத்தம் தருவாள். திடீரென ஒரு நாள் பார்த்தால் வளர்ந்து நிற்பாய். என் டாடி சூப்பர் என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் டாடிக்கு ஒன்றும் தெரியாது என்று பல்ட்டி அடிப்பாள். எல்லாவற்றுக்கும் காரணம் அவளுடைய உடல் மன மாற்றங்கள் தான். என் பொண்ணுக்கு என்னை கண்டாலே பிடிக்கலை, அவளுக்கு நான் தேவையில்லை என்றெல்லாம் புலம்பாதீர்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மகள் தான். உங்கள் மீதான அன்பும் பண்பும் பாசமும் கரியணையும் எப்போதுமே அவளிடம் நிரம்பி இருக்கும். ஆனால் அவளுடைய வெளிப்படுத்தும் விதத்தில் தான் மாற்றங்கள். டாடி ப்ளீஸ் டாடி வாங்கி கொடுங்கள் டாடி என்று சின்ன வயதில் கெஞ்சிய மகள், டாட் எனக்கு இது வேணும், முடியுமா முடியாதா என பிடிவாதம் பிடிப்பா. உடனே நீங்கள் பதட்டப்படுவீர்கள். ஆனால் உண்மையில் அவள் உங்கள் அனுமதியை எதிர்பார்த்து நிற்கிறாள். அப்பாவின் அனுமதி இருந்தால்தான் அவளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. நீங்க பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு எல்லாவற்றையும் நிராகரித்து தள்ளாதீர்கள். நல்லதுன்னா அப்பா ஒத்துப்பார் என்னும் நிலைமைதான் இருக்க வேண்டுமே தவிர அவர்கிட்ட என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது என்ற நிலைமைக்கு நீங்க வந்து விடாதீர்கள். நீங்கள் பேசுவதை விட மிக மிக அதிகமாக உங்கள் மகள் பேசுவதை கேட்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், என் அப்பா டெக்னாலஜியில் என்னை போலவே ஹைடெக் என சொல்வதில் உங்கள் மகளுக்கு இருக்கும் மகிழ்ச்சி அலாவதியானது. நீங்கள் அந்த டெக்னாலஜி உலகுக்குள் நுழைந்தால்தான் அதில் உள்ள நன்மை தீமைகளை நாசுக்காக உங்கள் மகளுக்கு சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், உங்கள் மகள் பருவத்துக்குரிய வளர்ப்புடன் வளர்கிறார் என்றதும் தள்ளியே நிற்காதீர்கள். அது மன அளவில் உங்கள் டீனேஜ் மகளை பாதிக்கும் என்கிற உளவியலாளர்கள். உங்கள் மகளின் தோலை தட்டி பாராட்டுவதோ, தலையை கூதி பாராட்டுவதோ, செல்லமாய் அரவணைத்துக் கொள்வதோ அவளுக்கு ரொம்பவே தேவை. அடிக்கடி வெளியே கூட்டி போங்கள். ஐஸ்கிரீம் பார்லர் போன்ற இடங்களுக்கு ஜாலியாக கூட்டி போங்கள். மகளுடன் நிறைய நேரம் செலவிடுங்கள். நிறைய நேரத்தை நீங்கள் அவளுடன் செலவிடும் போது அவளுக்கு இயல்பான உரையாடல் சாத்தியப்படுகிறது. நினைத்ததை எப்போதுமே வெளிப்படுத்திக் கொள்வாள். அவள் பள்ளியிலோ கல்லூரியிலோ ஏதேனும் விழா நடக்கிறது அழைக்கிறாள் என்றால் தவறு விடாதீர்கள். வெறுமனே நீங்கள் அவளுடன் இருந்தால் போதும். அவள் உங்களை ரொம்பவும் கொண்டாடுவாள். நீங்கள் அவளை அன்பு செய்கிறீர்கள், சரி, மதிக்கிறீர்கள், சரி. ஆனால் அதை அவளிடம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறீர்களா? இல்லை, அதை சொல்லுங்கள். முதலில் டீனேஜ் மனது எதிலும் வெளிப்படையாக இருக்க விரும்பும் மனது. சுற்றி வளைத்து எதையும் பேசாதீர்கள். உங்கள் மகளை நீங்கள் அன்பு செய்கிறீர்களே, மதிக்கிறீர்கள் என்பதை சொல்லிவிடுங்கள். டீனேஜ் மகளின் தினசரிகள் பல்வேறு அனுபவங்களால் நிரம்பி வழியும். ஆனந்தம், கவலை, எரிச்சல், சோகம் என எக்கச்சக்க உணர்வுகள் நிரம்பி வழியும். சக தோழிகளின் கிண்டல், படிப்பு, அழகு என கண்டதும் கவலைப்படும் வயது அது. அதை முதலில் நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எதுவானாலும் கவலை இல்லை, அப்பா இருக்கிறார் என்னும் நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மகளிடம் ஊற்ற முடிந்தால் அதைவிட பெரிய விஷயம் ஏதும் இல்லை. அதற்கு மகளிடம் உண்மையாயிருப்பது உலகமகா தேவை. எந்த காரணம் கொண்டும் அவளை திட்டாதீர்கள். அவள் என்னதான் மிகப்பெரிய தவறு செய்திருந்தாலும் சரி, உணர்ச்சி வசப்படாதீர்கள். பிரச்சனைகள், விளைவுகள், தீர்வுகள் என சிந்தியுங்கள். நீங்கள் பதட்டப்பட்டு உங்கள் கோபத்தையும் ஆத்திரத்தையும் மகளிடம் காட்டிவிட்டால் போச்சு, அது வீட்டை பூட்டி சாவியை தூரிடுவதற்கு சமம். உங்கள் மகள் அதன் பின் உங்களிடம் எதையும் பேசுவாள் என்று சொல்வதற்கில்லை. எப்போதும் அவளுடன் தோழமை உணர்வுடன் பழகுங்கள். அடிக்கடி உங்கள் மூடு மாறாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்பா எப்போ அமைதியா இருப்பாரு, எப்போ எரிஞ்சு விழுவார்னு தெரியாது என்னும் நிலைமை வந்தால் சிக்கல்தான். அவளுடைய படிப்பு, நட்பு எல்லாவற்றிலும் உங்கள் அளவான ஈடுபாடு இருக்கட்டும். அவளுக்கு இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்று மட்டும் எப்போதும் நினைக்காதீர்கள். குறிப்பாக ஆண்களை பற்றியும் ஆண்களின் குணாதிசயங்கள், சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள் போன்றவற்றை பற்றியும் அவளுக்கு புரியும் வகையில் அவ்வப்போது சொல்வது அவசியம். வெளுத்ததெல்லாம் பாலல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சமூகம் சார்ந்த பல அறிதல்களை அப்பாதான் சொல்லித்தர வேண்டும். ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், 10 வயதில் தொடக்கத்தில் இருக்கும் மனோபாவம் நாள் செல்ல செல்ல பக்குவப்படும். பெண்ணின் திருமண வயது வரும்போது அப்பாதான் உலகம் என்னும் நிலைக்கு பெண்கள் வந்து விடுவார்கள். அதுவரை சலிக்காத வழிகாட்டுதலும், பொறுமையான அணுகுமுறையும், நிபந்தனையற்ற அன்பும் நீங்கள் காட்ட வேண்டியது அவசியம். சின்ன வயதிலிருந்தே தந்தையின் வழிகாட்டுதலிலும் அன்பிலும் வளரும் குழந்தைகள் நல்ல மன வளர்ச்சி அடையும் என்கிறார் எழுத்தாளரும் மருத்துவமான மெக்மிக்கர். ஸ்ட்ராங் ஃபாதர் ஸ்ட்ராங் டாட்டர் என்னும் நூலில் அப்பாவின் வழிகாட்டுதலை டீனேஜ் பெண்களுக்கு மிக மிக தேவை என்கிறார். என் பொண்ணோட வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர் நான் என்னும் எண்ணம் அப்பாக்களுக்கு வரவேண்டியதுதான் முதல் தேவை என்கிறார் இவர். என் அப்பாவை போல நல்ல ஒரு ஆண் எனக்கு கணவனாக வர வேண்டும் என உங்கள் மகள் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் நீங்கள் ஒரு அப்பாவாக வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று பொருள். இது மகளை பெற்ற அனைத்து அப்பாக்களுக்கும் எனது சமர்ப்பணம். Thanks for watching DTGS and G